श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतिधराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. சுவாமி ஸ்ரீ மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரியார் சுவாமி அவர் வியாக்கியானித்து ஆச்சரியமாக அருளி செய்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் 2வதுலேருந்து 6வது வரைக்கும் சுவாமி அருளி செய்த அனுபவ பரிமிதமான ஒரு வியாக்கியானம். முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆச்சாரியன் அனுகிரகம், அதை அனுபவித்தோம். ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை பரமகாருணிகர் அவர் 14 ஸ்லோகங்களுக்கு முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு வியாக்கியானமிட்டு அருளினார். பழைய புக்கிலெல்லாம் 14 ஸ்தோத்திரங்கள்லாம் இருந்தது. 15லேருந்து 20 அப்புறம் அந்த ஸ்ரீகோஷங்களில் காணப்பட்டது. அது இல்லாமல் அந்த 15லேருந்து 20 உத்தர கிருத்தியம்னு பிரபத்திக்கு அப்புறம் ஒருத்தன் எப்படி நடந்துக்கணும், எப்படி அபராத க்ஷமாபணமெல்லாம் கேட்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக அந்த ஸ்தோத்திரங்களையும் ஸ்லோகங்களையும் அனுபவித்தோம். புத்தங்கோட்டகம் ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி வியாக்கியானத்தில். இப்போ 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கலாம். ரொம்ப அழகான ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொன்றுமே. இந்த 2வது ஜிதந்தே ஸ்தோத்திரம் அதாவது இஜ்யா சமயத்தில், இஜ்யா காலத்தில் திருவாராதனத்தின் போது அதாவது ஸ்மரிப்பது, ஸ்துதிப்பது. ஜிதந்தே புண்டரீகாக்ஷ பூர்ணஷாட்குண்ய விக்கிரக பரானந்த பரபிரம்மன் நமஸ்தே பரமாத்மனே. இதுவும் ஜிதந்தே புண்டரீகாக்ஷன் ஆரம்பிக்கிறது. ஜிதந்தே புண்டரீகாக்ஷ பூர்ணஷாட்குண்ய விக்கிரக பரானந்த பரபிரம்மன் நமஸ்தே பரமாத்மனே. அதாவது ஜிதந்தே என்று ஆரம்பமாவதால் அதே திருநாமம் இதற்கு வழங்கலாயிற்று. த்விதீய ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்று. ஜிதம் என்றும் நமஹா என்றும் தோற்றோம் என்றும் போற்றி என்றும் பல்லாண்டு என்றும் இதெல்லாம் சினானிம்ஸ். இதெல்லாம் ஒரே அர்த்தம் துவனிப்பது. அதனால் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை இதை தோற்றோம், அவரிடம் நாம் தோற்றோம் என்று அனுபவிக்கலாம். இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு அவனிடம் அவன் அழகை பார்த்து நாம் தோற்றோம் என்று அனுபவிக்க வேண்டும். சுவாமி வேதாந்த தேசிகனும் அபீதி ஸ்தவத்தில் ஜிதந்த இதிவாதினோ ஜெகதனுக்ரஹே ஜாக்ரது என்று 25வது ஸ்லோகத்தில் அபீதி ஸ்தவத்தில் அனுபவிக்கிறார். அதே ஜிதந்த இதி வாதினோ ஜெகதனுக்ரஹே ஜாக்ரத், அதாவது பிரபோ புஜங்கம விஹங்கம பிரவர சைன்ய நாதா பிரபோ, ஏ பிரபோ பிரபுவே, மனத்துக்கு எட்டாத அச்சிந்திய பலவிக்ரமா துமிவரங்க சம்ரக்ஷகாக ஜிதந்த இதிவாதினோ ஜெகதனுக்ரஹே ஜாக்ரத். மனத்துக்கு எட்டாத வலிமையையும் வீரச் செயலும் உடையவரான புஜங்கம விஹங்கம பிரவர, பாம்புகளுக்கு தலைவையான ஆதிசேஷன், பட்சிகளுக்கு தலைவனான கருடன், சைன்யநாதாக சேனை தலைவரான விஸ்வக்சேனர், இவர்கள் எல்லாரும் குமுதன் முதலிய கூட்டத் தலைவர்களும் நகரம் கோபுரம் கோட்டை வாயில் இவற்றின் காவலர்களும் எல்லாரும் ஸ்ரீவைகுண்டத்திலும் மற்றபடி இங்கே ஸ்ரீரங்கத்திலும் முன்னை போலவே திருவரங்கத்தை காக்கிறார்கள். அப்படி காப்பவர்களாய் ஜிதந்தே இதி வாதின, உனது வெற்றியை வாழ்த்தி கொண்டு போற்றி ஜெய விஜயீபவா ரங்கனுக்கு அப்படின்னு வாழ்த்தி கொண்டு ஜெகத் அனுகிரகே ஜாக்ரத், உலகத்திற்கு அனுகிரகம் புரிவது, உலகத்திற்கு நன்மை புரிவது, ஜாக்ரது கருத்துடையராய் இருக்க வேண்டும். அவர்களைப் போலே தேவரீரும் கருத்துடையவராய் இருக்க வேண்டும் அங்கே பிரார்த்திக்கிறார். இப்படி அவரிடம் நாம் தோற்றோம்.
அவருக்கு நமஸ்காரம். நாம நான் மம, நான் எனது என்று இல்லை. தேவரீருடைய உடைமை. ஜிதம் என்ற அவனாலே தன் அபிமானம் போனபடியே இசைந்து, பெருமாளாலே நம்முடைய அபிமானம், தேகமே ஆத்மா என்ற அபிமானம், இதெல்லாம் சுதந்திரன் என்ற அபிமானம், இதெல்லாம் போனபடியை இசைந்து அத்தலையில் வெற்றிக்கு மேல் எழுத்திடும் அவன் விவகாரம். அதாவது ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் ஆச்சரியமாக தெரிவிக்கிறாராம். ஜிதம் என்ற அவனாலே தன் அபிமானம் போனபடியை இசைந்து அத்தலையில் வெற்றிக்கு மேல் எழுத்திடும் அவன் விவகாரம் என்பதாக திருப்பல்லாண்டு வியாக்கியானத்தில் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையின் படைப்பு அப்படின்னு மதுராந்தகம் சுவாமி இங்கே அனுபவிக்கிறார். முதல் ஜிதந்தேயை தவிர்த்து மற்ற ஜிதந்தே ஸ்தோத்திரங்களுக்கு சங்கிரகமாக இந்த வியாக்கியானம், இந்த விவரணம் ஆரம்பமாகிறது என்று இதுக்கு ஒரு அவதாரிக்கை போடுறார் சுவாமி ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி. ஸோ ஜிதந்தே புண்டரீகாட்ச பூர்ண ஷாட்குண்ய விக்கிரக பரானந்த பரபிரம்மன் நமஸ்தே பரமாத்மனே. புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணா, கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அவருடைய கண்ணழகுக்கு நாம் தோற்றோம். புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணா, அங்கன் ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய, உங்கள் அந்த 2 கண்ணையும் கொண்டு எங்கள் மேல் கட்டாட்சி என்று ஆண்டாள் அனுபவிக்கிற மாதிரி அந்த செந்தாமரை கண்ணனுடைய அழகில் நாம் தோற்க வேண்டும், தோற்போம். செந்தாமரை கண்ணா பூர்ண ஷாட்குண்ய விக்கிரக, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்கள் தான் பகவான் என்பதற்கு. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், இந்த 6 குணங்களும் பிரகாசிக்க செய்யும் திருமேனி உடையவனே. தே தேவரீருக்கு ஜிதம் ஜெயம், தேவரீருக்கு ஜெயம். பரானந்த பரமானந்த ஸ்வரூபனாய், தேவரீர் பரமானந்த ஸ்வரூபனாய் இப்படி ஆச்சரியமாக இந்த இடத்தில் இப்படி ரொம்ப அழகான பரானந்த ஸ்வரூபனாய் பரபிரம்மன், பரபிரம்மஸ்வரூபியும் ஆனவனே, பரமானந்த ஸ்வரூபனாயும் பரபிரம்மஸ்வரூபியும் ஆனவனே, பரமாத்மனே, சிறந்த ஆத்மாவாகிய தே தேவரீருக்கு நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. இந்த இடத்துல பரானந்த பரபிரம்மன், நமஸ்தே பரமாத்மனே. பரானந்தன பரமானந்த ஸ்வரூபனாய், பரபிரம்மன பரபிரம்மஸ்வரூபியுமாய் ஆனவனே, பரமாத்மனே, சிறந்த ஆத்மாவாகிய தே தேவரீருக்கு நமஹா நமஸ்காரம். இப்படி அதாவது இது வந்து பத உரை. புண்டரீகாட்சா, செந்தாமரை கண்ணா, பூர்ண ஷாட்குண்ய விக்கிரகா, ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களையும் பிரகாசிக்கச் செய்யும் திருமேனி உடையவனே, தேவரீருக்கு ஜெயம். தே தேவரீருக்கு ஜிதம் ஜெயம் என்று பரமானந்த ஸ்வரூபனாய் பரபிரம்மஸ்வரூபியுமானவனே, சிறந்த ஆத்மாவாகிய தேவரீருக்கு நமஸ்காரம். இது தெளிவுரை. கட்டுரையில் சுவாமி அழகாக அனுபவிக்கிறார். மாதர்களின் விழியிலும் அவர்களுடைய மேனியிலும் அவர்களுடைய பேச்சிலும் மொழியிலும் ஆழ்ந்து முக்தி வழியை அநாதரம் செய்து, முக்தி வழிக்கே போகாமல், அதை பார்க்காமல், அதை பற்றியே தெரியாமல் அறியாமல் மோகத்தில் இருந்த நம்மை மோகம் தீர்ந்த வழியெல்லாம் கடக்கும்படி, அந்த மோகத்தை தீர்த்து அது நல்ல வழி அல்ல என்று அந்த வழியெல்லாம் கடக்கும்படி பெருமாள் தமது திருமேனியின் போக்கியத்தையை காட்டி, தமது திருமேனியின் சௌந்தரிய லாவண்யத்தையும் அதை காட்டி அந்த செந்தாமரை கண்ணையும் அந்த செம்பவழ இதழ்களையும் அந்த 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 கதுப்பு கன்னங்களையும் அந்த எட்பூ போன்ற திருமூக்கையும்
பிறை நுதல் போன்ற அந்த நெற்றியையும் இதெல்லாம் காண்பித்து கருந்த சுருண்ட குழல்களையும் காண்பித்து நம்மை ஜெயித்தான். இந்த சேத்தனரை அவற்றில் பிராவண்யம் பெறச் செய்தான், அவற்றில் மூழ்கச் செய்தான், அவற்றில் இழிபடச் செய்தான். இதெல்லாம் செய்து வானேரும் வழிகாட்டி மகிழ்விக்கின்றான் பரமகாருணிகனான ஸ்ரீயப்பதி கமலாபதி. அந்த வழியெல்லாம் கடக்கும்படி தமது திருமேனியின் போக்கியத்தையை காட்டி இந்த சேத்தனரை அவற்றில் பிராவண்யம் பெறச் செய்து வானேரும் வழிகாட்டி மகிழ்விக்கின்றான் பரமகாருணிகோ பகவான் கமலாபதி. அவன் படிகளுக்கு இந்த சேத்தனன் தோற்றுவிட்டான். அதை சொல்லுகிறது இந்த ஸ்லோகத்தில். ஜிதம் தே, தோற்றோம் மடநெஞ்சம் எம்பெருமான் நாரணர்க்கு உன்னாலே ஜெயம், அல்லது அது உன்னுடைய ஜெயம் என்றபடி. புண்டரீகாட்சா, உன்னுடைய ஜாயமான கட்டாட்சம் ஒன்றே போரும், வேர்க்கணார் கலவியே கருதி என்னையும் வென்றது. அரங்கத்தமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடு நீண்டா பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்றும், அரங்கத் தரவினையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினியே என்றும், வாட்டமில் கண்களிலும் மேனியிலும் முனியேறிய முனிவாகன முனியின் அனுசந்தானம் கிரமம் இங்கு நாம் காண வேண்டும். புண்டரீகாட்சா என்னும் பொழுது பூர்ண ஷாட்குண்ய விக்கிரக, பூர்ண ஷாட்குண்ய அந்த ஆத்ம குணங்கள் அனைத்தையும் பிரகாசிக்கும் திருமேனி உடையவன். இந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் 6 குணங்கள் தான் பகவான் என்ற க என்ற வார்த்தைக்கு ஒரு டெஃபினிஷன். இந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சுவாமி எம்பெருமானாரும் இதை தெரிவிக்கிறார். சுவாபாவிக அனவதிகாதிசய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். சுவாபாவிக, எப்படி நீருக்கு குளிர்ச்சியானது இயல்பாக உள்ளதோ அதே போல இத்தகைய ஸ்வரூப குணங்கள் அனைத்தும் பெருமாளுக்கு இயல்பாகவே உள்ளது. ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ். அனவதிக்க அதிசய, இந்த குணங்கள் எல்லை இல்லாமல் இருப்பது. அனவதிக்க அதிசயமானது, வியக்க வைக்கும்படி உள்ளது இந்த ஞானம் என்ற போன்ற 6 குணங்கள். ஞானம் அப்படின்னா ஸ்ரீமன் நாதமுனி நியாய தத்துவத்தில் யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா, அதாவது யார் ஒருவன் அனைத்தையும் குறித்து தானாகவே நேரடியாக பிரத்யக்ஷமாக அறிகிறானோ, அனைத்தையும் ஒரே நேரத்தில் எப்போதும் உள்ளது உள்ளபடி அறியவல்ல தன்மை ஞானம். பலம் அப்படின்னா சங்கல்பம் மூலம் மட்டுமே, சங்கல்பத்தினால் மட்டுமே அனைத்து வஸ்துக்களையும் தாங்கும் சாமர்த்தியம், தரிக்கின்ற சாமர்த்தியம். ஐஸ்வர்யம் அப்படின்னா அனைத்து வஸ்துக்களையும் நியமிக்கும், டைரக்ட் பண்ணும், செலுத்தும் திறன். வீரிய அப்படின்னா இப்படி வஸ்துக்களை தரித்து நியமித்து நின்றால் கூட ஒரு புருவம் கூட வேர்க்காமல், கொஞ்சம் கூட டயர்டாகாமல் எளிதாக செய்யக்கூடிய திறன். அல்லது அனைத்தையும் சிருஷ்டித்து நின்றால் கூட தான் எந்த விதமான மாறுபாட்டையும் அடையாமல் இருக்கும் தன்மை வீரியம். சக்தி, செயல்களை செய்ய முயலும் சேத்தனர்களுக்கு அதற்கான சக்தியை அளித்து அவர்களை அந்தந்த செயலில் ஈடுபட வைக்கும் திறன். யாராலும் செய்ய இயலாதவற்றை செய்யும் திறன் என்றும் சொல்லலாம், அல்லது ஜகத்திற்கு உபாதான காரணமான சக்தி என்றும் சொல்லலாம். தேஜஸ், என்ன ஒரு தேஜஸ்! இன்னொரு ஆக்சிலரி, இன்னொரு விஷயம் இல்லாமல் தான் ஜொலிக்கும், மற்றவர்களை அடக்கும் திறன். வேறு எந்த சப்போர்ட்டும், வேறு யாருடைய தயவும் தேவையில்லை. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம்னு கட்டோபனிஷத் தெரிவிக்கிறது. அவனை பின்தொடர்ந்தே அனைத்தும் ஒளிர்கின்றன. பீஷாஸ்மாத் வாதப் பவதி பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி அப்படின்னு இந்த ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி முதலிய 6 குணங்களும் அமைந்த திருமேனி உடையவனேன்னு இங்கு பொருள் சொல்லக்கூடாது, அது சேராது. திருமேனிக்கு ஆத்ம குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது திருமேனிக்கு உள்ள குணங்கள் இல்லை, ஸ்வரூபத்துக்கு இருக்கிற குணங்கள், திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு. ஷாட்குண்ய விக்கிரகனான எம்பெருமானை சொல்லும் இடங்களில் ஷாட்குண்யத்தை, அந்த 6 குணங்களை பிரகாசிப்பிக்கும் திருமேனி உடையவன், அந்த 6 குணங்களையும் பிரகாசப்படுத்தும் திருமேனி உடையவன்
என்று பொருள் கொள்ள வேண்டுமாக என்று நியாய சித்தாந்தனத்தில் சுவாமி தேசிகன் அருளுகிறார். அதை மதுராந்தகம் சுவாமி இங்கே எடுக்கிறார். தப்பாக நம்ம புரிஞ்சிக்கூடாது. 6 குணங்களும் அமைந்த திருமேனி உடையவனேன்னு பொருள் சேரார். 2ஆம் 10 5ஆம் திருவாய்மொழியில் திரு உடம்பு வியாக்கியானத்தில் பஞ்சசக்தி மயமாக இருக்கச் செய்தே ஷாட்குண்ய விக்கிரகன் என்கிறது குணங்களுக்கு பிரகாசமாக இட்டிரே பிரகாசமாக சுட்டியிரே என்று ஈடு ஸ்ரீ சுக்தி. அதாவது 2ஆம் 10 5ஆம் திருவாய்மொழியில் திருவுடம்பு அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பஞ்சசக்தி மயமாக இருக்கச் செய்தே ஷாட்குண்ய விக்கிரகன் என்கிறது குணங்களுக்கு பிரகாசமாக சுட்டியிரே. இப்படி ஆச்சரியமாக இந்த முதல் ஸ்லோகம் இதந்தே புண்டரீகாட்ச பூர்ண ஷாட்குண்ய விக்கிரக பரானந்த பரபிரம்மன் நமஸ்தே பரமாத்மனே. அவனுக்கு நமஸ்காரம். பரமானந்த ஸ்வரூபனாய் தேவரீருக்கு ஜெயம். பரமானந்த ஸ்வரூபனாய் பரபிரம்மஸ்வரூபியுமானவனே சிறந்த ஆத்மாவாகிய தேவரீருக்கு நமஸ்காரம். தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.